பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு நல்லவராக போதுமானவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 37வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் கேட்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாக நம்மை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது அவர் பாடுகிற இந்த சங்கீதத்தில் நம்ம கொடுக்கிற ஒரு ஆலோசனையை இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். ரொம்ப அழகாக ஆண்டுடைய வார்த்தை நம்ம நோக்கி வருகிறது. கர்த்தரிடத்தில் எப்படி இரு? மன மகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வார்? அருள் செய்வார். அருள் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அநேக எதிர்பார்ப்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்குது. அநேக ஏக்கங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்குது. அநேக காரியங்களை குறித்து நாம் தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன்? அருள் செய்வேன். எதை வேண்டுதல் செய்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? தருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். கவனிங்க. கேளுங்கள் உங்களுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும் சொன்ன கர்த்தர். கேட்கிற எவன் என்ன செய்யறான? பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. கர்த்தரிடத்தில் எப்படி இரு? மன மகிழ்ச்சியாய். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரோடு கூட என்ன செய்யணுமா? சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், அவரோடு கூட நிறைவுள்ள இருதயத்தோடு கூட இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வார்? அருள் செய்வார். நம்முடைய உள்ளத்தின் வேண்டுதல்கள், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஏக்கங்கள், தாகங்கள், ஸ்தோத்திர, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப காரியம், பிள்ளைகளுடைய காரியம், உங்க வேலைகள், ஸ்தோத்திர, பொருளாதாரங்கள், சுகம், இப்படி பல காரியங்களுக்காக செய்கிறோம், ஜெபிக்கிறோம். விசேஷமாய் சபையில் கடந்த 10 நாட்களாக சபையில் இந்த வருஷ இறுதியில் ஆண்டவருடைய ஆளுகை நம்முடைய மத்தியில் உண்டாகிற வருடம் முழுவதும் ஆண்டவர் நடத்தின காரியங்களுக்கு நன்றி சொல்லவும், இந்த புதிய காரியத்தை ஆண்டவருடைய கரத்தில் பெற்றுக்கொள்ளவும் நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து செய்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இது நிறைவு நாள். அருமையான பாஸ்டர் சொன்னது பொழுது பண்டிகையினுடைய கடைசி நாள், நிறைவு நாள். இந்த ஜெபத்திற்கு, இந்த 10 நாள் விசேஷித்த ஜெபத்திற்கு தனது நிறைவு நாள். ஆண்டவர் இந்த நிறைவு நாள் நம்ம பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். நீங்க ஆண்டவற்றை எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க, மன மகிழ்ச்சியா இருன்னு சொல்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை சொல்ல வேணும். பவுல் பிலிப்பிய சபைக்கு சொல்லும்போது சொல்றார், ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அது. கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருங்க? சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் செய்கிறேன், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரிடத்தில் எப்படி இருங்க? மன மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமா செய்யுங்க, இருங்க. ஒரு 4 காரியத்தை உங்க மத்தியில் சொல்லி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு 4 காரியம். அதுபோல அவர்கிட்ட மன மகிழ்ச்சியா இருந்தால் அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை செய்வார், அருள் செய்வார். அவர் அருள் செய்கிற ஒரு 4 காரியம், அதை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஆமென். சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது கவனிங்க. நம் மன மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு முதலாவது தேவை இதுதான், தேவனுடைய ஆலயம் தான், ஆண்டவருடைய சமூகம் தான். கவனிச்சு பாருங்க. வேதம் அழகா சொல்லுது, வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 58வது அதிகாரம் அதனுடைய கடைசி 2 வசனங்களை ஒரு வாசிக்க கேட்கலாம். 13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி, நல்லா கவனிச்சு பாருங்க. ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டுமானால்
கர்த்தருடைய நாளை என்ன செய்யணுமா? விசேஷித்த நாளாய். கவனிச்சு பாருங்க, இங்க ஓய்வு நாள் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்வது யூதருடைய ஓய்வு சனிக்கிழமை. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு வாரத்தில் முதலாம் நாள் என்னது? பரிசுத்த நாள். அது சபை கூடி வருகிற நாள். அவ கர்த்தருடைய நாளை நம்ம எப்படி என்னமா மகிமையாக மனமகிழ்ச்சி நாளாக என்ன செய்யணும்? என்ன வேண்டும்? கர்த்தருடைய நாளுக்கு நாம் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாளில் நாம் நம்முடைய சொந்த பேச்சை பேசாமல், நம்முடைய கால் வேற எங்கேயும் போகாம, பரிசுத்த நாள்ல வாரத்தில் முதலாம் நாள்ல சபை கூடி வருகிற நாள்ல நாம் நம்முடைய இஷ்டப்படி நாம் நினைக்கிற இடத்துக்கெல்லாம் போவோம்னு சொன்ன ஆண்டவருடைய கிருபை என பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஆண்டவருக்குள் மனமகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாளை குறித்த ஒரு அச்சம் நமக்கு தேவை. கர்த்தருடைய நாளை குறித்த ஒரு பயபக்தி நமக்கு தேவை. கர்த்தருடைய நாளில் என வேதம் சொல்லுது. யோவான் சொல்லும்போது வெளிப்படுத்தல் சொல்றார், நான் கர்த்தருடைய நாளில் செஞ்சேன் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாளில் அவர் நம்மை ஆவிக்குள்ளாக்குவார், அவர் நம்மை நிரப்புவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்வார், அவர் செய்வார். ஆண்டவர் எதிர்பார்ப்பார், என் பிள்ளைகள் என் மகள் தனித்தனியா எதிர்பார்ப்பார், என் சமூகத்தில் வந்திருக்கிறாங்களா, நான் அவங்களை பாதுகாத்தேன், இந்த வாரம் முழுதும் பாதுகாத்தனே, அவங்களுடைய போக்குவரத்தில் ஆசீர்வதித்தனே, அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தனே, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மை வெளிப்படுத்தினே, தீமைக்கு விபத்துக்கு விலைக்கு பாதுகாத்தேனே. நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறாங்களா? என் ஆளை குறித்து நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்களா? என்னை ஆராதிப்பதற்கு, எனக்கு நன்றி சொல்வதற்கு, என்னை தொழுது கொள்வதற்கு அவர்கள் ஸ்தோத்திரன் சமூகத்தில் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கடந்த நாள்ல ஸ்தோத்திரம் யூடியூப்ல ஒரு செய்தி இப்படி வந்துச்சு. ஒரு அருமையான சபையில் உள்ள ஒரு விசுவாச குடும்பம், கணவன் மனைவி ஒரு மகன், 3 பேரும் ஆராதனைக்கு தடையில்லாம ஆரம்பத்திலே வந்துடுவாங்களாம். 8 மணிக்கு அவங்களுக்கு ஆராதனையா, 7:45 செய்வானா சபைக்குள்ள வந்துடுவானா. அந்த குடும்பம் எல்லாம் வந்துடுவாங்க. ஒரு நாள் கூட ஒரு ஆராதனை கூட அவங்க என்ன செய்யல, லேட்டா வந்ததே இல்லை. அன்னைக்கும் அதே போல 7:45 சபைக்கு என்ன செஞ்சாங்க, வந்துட்டாங்க. கணவன் மனைவி வந்திருக்கிறாங்க, யார் இல்லை, மகன் இல்லை. போதகர் பார்க்கிறார், என்ன இது விஷயம்? எப்போது குடும்பமா வருவாங்களே, இன்னைக்கு யாரை காணல, அவங்க பிள்ளையை காணலையே. அவருக்குள்ள ஒரு உறுத்தல், என்ன ஆச்சோ தெரியலையே. அந்த அம்மா ஒரு சின்ன சீட்டு எழுதி கொடுத்தாங்களாம், சாட்சி நேரத்தில் நான் ஒரு காரியம் சாட்சி சொல்லணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி. போதகர் அந்த சாட்சி நேரம் வரும்போது என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டாங்க, அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க. இப்ப இந்த சகோதரி வந்து என்ன செய்வாங்க, சாட்சி சொல்லுவாங்க. அவங்க முன்னால வந்து சொன்னாங்களா, இன்றைக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே சபை மக்கள் எல்லாரும் கண்டிப்பா என்ன செய்யணும், ஒருத்தர் கூட வராம இருக்க கூடாது, எல்லாரும் எங்க வீட்டுக்கு என்ன செய்யணும், வந்துடணும். எல்லாருக்கும் ஒரே திங்கிங், என்ன ஆச்சுது, புகைச்சல். என்ன சகோதரி இப்படி சொல்றாங்களே, எல்லாரும் வீட்டுக்கு வர சொல்றாங்களே, என்ன விசேஷமும் தெரியலையே. ஆராதனை முடிச்ச பிறகு சொன்னாங்களே, என் பையன் செஞ்ச இறந்து போனான், அவனை அடக்கம் பண்றதுக்கு நீங்கள் எல்லாருமே செய்யணும், வரணும். எல்லாரும் சபையா போனாங்க. அவங்க நினைச்சாங்க, எப்படி இவ்வளவு ஒரு வேதனையான சூழ்நிலை எப்படி சபைக்குள்ள செஞ்சாங்க, வந்தாங்க. எல்லாம் அடக்கத்தெல்லாம் முடிச்சிருந்த போதுகிறோம் சொன்னாரு, என்ன மாதிரிலாம் மனுஷியா, பையன் இறந்துட்டா நிச்சயிற, நீ சபையில எப்போதும் போல 7:45 வந்துட்டீங்க, ஆராதனை எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்கின கூப்பிட்டீங்களே, எப்படி உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சு? அவங்க சொன்னாங்களா, என் பையன் ஆண்டவருக்குள் வாழ்ந்தான், நான் அவனை பரலோகத்தில் பார்ப்பேங்கிற நிச்சயம் எனக்கு என்ன செய்யுது இருக்குது, பரலோகத்தில் அவங்களை பார்ப்பேங்கிற நிச்சயம் இருக்குது. ஆனா ஏசப்பா என்னை தேடி என்ன செய்வாங்க, நான் போகிறதுக்கு முன்னாலே சபைக்கு வந்துடுவாங்க. 7:45 நான் போறேன்னா அதுக்கு முன்னாலே அவங்க வந்துடுவாங்க. அவங்களை ஏமாத்த விரும்பல, அவங்க எதிர்பார்க்கும் போது இல்லைன்னு சொல்லி என்ன கூடாது. நான் சொல்றேன், இதுக்கு மேல ஒரு அர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையில தேவையா? இதுக்கு மேல ஒரு காரியம் நம்ம ஸ்டாக்கு புக்கு சொல்ல முடியுமா? யோசிப்பார்கள், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் வருது.
திருமண வீடு வருது, ஸ்தோத்திரம், இன்னும் பல பால் காய்ப்பு வீடு வரும், சொந்த பந்தங்கள் வருவாங்க போவாங்க, இப்படி பல காரியங்கள் இருந்தாலும் ஆனா கர்த்தருடைய நாளை குறித்ததானே ஒரு வைராக்கியம், கர்த்தருடைய நாளை குறித்த ஒரு பயபக்தி நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுது கர்த்தருடைய நாளை என்ன செய்யணுமா, அங்க என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள்ல உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி காலை விலக்கி உன் வழிகளில் எப்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை எப்படி என்னமா மன மகிழ்ச்சி நாள் என்றும் அவனை மன மகிழ்ச்சியாய் வைப்பது எனது கர்த்தருடைய நாள். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா ஆண்டவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் மன மகிழ்ச்சி இன்னும் செய்வாரு, அவர் பெருக பண்ணுவார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ, கர்த்தருக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நீங்க செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். ஆமென் ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்றாரு, மனமகிழ்ச்சி நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை நாள் என்று சொல்லி அது மகிமையாக எண்ணுவாயானால் அடுத்த வசனம் 14, அப்பொழுது கர்த்தரில் எப்படி இருப்பாய், மனமகிழ்ச்சியாயிருப்பாய். ஆமென் ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தரில் எப்படி இருப்பாய், மனமகிழ்ச்சியாயிருப்பாய். அடுத்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நீ எனக்குள்ள அப்படி மனமகிழ்ச்சியா இருந்தேன்னு சொன்னா நான் உன்னை பூமியின் உயர்ந்த இடத்துல செய்வேன். நம்ம எதுக்காக தான் நாளை கர்த்தருடைய நாளை நாம் ஸ்தோத்திரம் கட்டடிக்கிறோம்? ஏன் கர்த்தருடைய நாள்ல ஆலயத்துக்கு வராம தடை பண்ணுகிறோம்? ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு வருமானம், ஏதோ எனக்கு செய்யும், எனக்கு வேலைக்கு போனா இவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு வேலைக்கு போனா இந்த நன்மை கிடைக்காது, இங்க போன இந்த காரியம் நடக்கும்னு சொல்லி யோசிக்கிறோமே. ஆனா வேதம் சொல்லுது கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாளாக நீங்க எண்ணும் போது வேதம் அழகா சொல்றாரு, ஸ்தோத்திரம், எப்பொழுது கர்த்தரில் எப்படி இருப்பீங்க, மனமகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆண்டவர்கள் என்ன செய்வாரா, பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி என்ன செய்வாரா, செய்வார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், நான் கர்த்தருடைய நாளை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன், நான் கர்த்தருடைய நாளை ஒருபோது என்ன செய்ய மாட்டேன், நிர்விசாரமா இருந்து விட மாட்டேன், கர்த்தருடைய நாளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை செய்வேன், நான் கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. அந்த ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னால வந்த சகோதரி தன் பிள்ளை இறந்த போதும் கூட அவனை வீட்டில் எல்லாம் கடத்தி வச்சுட்டு செஞ்சாங்க, ஆலயத்தில் வந்து எல்லாரையும் போல அதுக்கு எல்லாரும் வருவதற்கு முன்னால் அவங்க வர்றது போல எப்போது 1/4 மணி நேரம் முன்னாலே வந்து ஆலயத்தில் செஞ்சாங்க. அமர்ந்து கர்த்தரை முழு ஆராதனை பங்கெடுத்து ஆராதனை முடிஞ்ச பிறகு என்ன செய்யறாங்க, எல்லாரையும் அழைத்து கொண்டு போய் தன் மகனை அடக்க செய்தாங்கன்னா அதல்லவா கிறிஸ்தவ வாழ்க்கை, அதல்லவா விசுவாச ஜீவியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுப்போம், கர்த்தருடைய நாளில் என் சொந்த காரியத்துக்கு நினைச்ச மாட்டேன், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், என் சொந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், என் சொந்த பேச்சை பேச மாட்டேன், என் சொந்த வழியில நினைச்ச மாட்டேன், நடக்க மாட்டேன், கர்த்தருக்கே என் வாழ்க்கையில முதலிடம் கொடுப்பேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்குள் நீங்க எப்படி இருப்பீங்க, மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆமென் ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டிருங்களேன், எல்லாரும் இணைந்த தட்டிருங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், கை தட்டுகிறது நல்லது, கை தட்டுகிறது நல்லது. தீர்மானம் மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய உள்ள தடுக்க வேண்டிய தீர்மானம் முக்கியமானது. நான் கர்த்தருடைய நாளை வேற எதுக்கு நினைச்ச மாட்டேன், நான் ஸ்தோத்திர செலவழிக்க மாட்டேன், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பேன். ஆண்டவர் சொன்னார், முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தடுக்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், கூட நீங்க எதிர்பார்க்கிற நீங்க விரும்புகிற எந்த காரியத்திற்காக ஆலயத்தில் நீங்க ஸ்தோத்திரம் இந்த வாரம் வேண்டாம் அடுத்த வாரம் போலான்னு யோசிக்கிறீங்களோ அந்த தேவைகளை ஆண்டவர் நிறைவாக தருவார். எப்போ நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது. ஆகவே நம்பர் 1 மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமான சொல்றதுக்கு அநேகம் இருந்தால் நேரம் இல்லை. முதல் காரியம் ஆலயத்தை குறித்ததான வைராக்கியம் நமக்கு செய்யணும் வேணும். நம்பர் 2 இரண்டாவது காரியத்தை கவனிங்க, வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திர நீதிமொழிகள் 8வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க வேகமாக. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து, நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து, எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களிகூர்ந்தேன், எப்பொழுதும் அவர் சமூகத்தில் செஞ்சேன் களிகூர்ந்தேன். இரண்டாவது ஒரு காரியத்தை கவனிங்க, கர்த்தருடைய நாள் அது மிக மிக முக்கியமான ஒரு நாள். அது சபை கூடுகிற நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாள்,
நாம் தேவ பிள்ளைகள் இணைந்து தேவ நாமத்தை உயர்த்துகிற நாள், அதை நாம் முக்கியப்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது ஒரு வார்த்தைங்க சாலமோன் ஞானி சொல்றாரு, நான் அவர் அருகே எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளையா இருந்தேன். அந்த வார்த்தை கவனிங்க, சொல்லுங்க, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். செல்ல பிள்ளையை பாருங்க, அம்மாவை என்ன செய்றாங்க? கட்டி பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற செல்ல பிள்ளையை பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க அம்மா பக்கத்திலே என்ன செய்யும்? தொங்குறானவன உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஆனால் கட்டி பிடிக்கிறது மாத்திரம் செய்யலை, அதையும் விட்டா. இப்போ அருகே அங்கே கவனிச்சு பாருங்களேன், கொஞ்சம் அம்மாவை ஒட்டிக்கிட்டு அம்மாவை இடிச்சுக்கிட்டு நான் சொல்றேன், இதே போலதான் நீங்கள் நானும் என்ன செய்யணும்? ஏசப்பா கூட இருக்குன்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. அவர் அருகே ரொம்ப அழகான ஒரு அனுபவம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். அடுத்த வார்த்தை கவனிங்க, அவருடைய நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுது அவர் சமூகத்தில் செஞ்ச நித்தம். அடுத்த வார்த்தை சொல்றாரு, என்னது? நித்தம். சொல்லுங்களேன், நித்தம். நித்தம்னா எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும். அப்போ வாரத்துல ஒரு நாள் எங்க வர்றோம்? ஆலயத்துக்கு வர்றோம். சபை கூடுற நாள், அது பரிசுத்த நாள், அது ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிற நாள், நன்றி சொல்லுகிற நாள், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற நாள். ஆனா இங்க சொல்ற வார்த்தை கவனிங்க, நித்தம் நாம் இருக்கிற வீட்டுல, நாம் தங்கியிருக்கிற வீட்டுல ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிக்க வேண்டியது எனது மிக மிக அவசியம். நான் அவர் அருகே எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளையா இருந்தேன். செல்ல பிள்ளைன்னு சொன்ன கண்டிப்பா அந்த கவனிங்க, வேதம் சொல்லுது, ஏசா வேட்டையில் எப்படி இருந்தானா? வல்லவனா இருந்தான். யாக்கோபு எப்படி இருந்தானா? குணசாலியும் கூடாரவாசியுமாக செஞ்சான இருந்தான். செல்ல பிள்ளைகள் அம்மா கூடவே சேர்ந்து செய்வாங்க. சுத்தி அலைகிற பிள்ளைங்க, இடிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க எப்போதும் செய்வாங்க. ஸ்தோத்திர பெற்றோரோடு கூட நேரம் செலவழிக்கிற பிள்ளைகள். நான் சொல்றேன், ஆண்டவரோடு கூட என்ன செய்யணும்? நேரம் செலவழிக்கத்தக்கதாக அவருடைய பாதத்தில். நமக்கு வேலை அநேகம் இருக்கலாம். மார்த்தாள் இயேசுவனுடைய வீட்டுக்கு என்ன செஞ்சால? அழைத்தாள். இயேசு பெத்தானியாவுக்கு வந்தாருன்னு அறிஞ்ச உடனே நேரம் ஓடி போனாங்க. ஓடி போய் ஆண்டவர் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டு வந்தாங்க. மார்த்தாள் இயேசுவை ரிசப்ஷன்ல உட்கார வச்சாங்க. நேரா கிச்சனுக்கு போயிட்டாங்க. ஏசப்பாவை கவனிக்கணும், ஏசப்பாவை உபசரிக்கணும். அதற்காக என்ன செஞ்சாங்க? அவர்கள் என்ன செய்தாங்களோ தெரியல, என்ன வேலை பார்த்தாங்களோ சொல்லப்படல. அவங்க பற்பல வேலை செய்வதில் மிகவும் செஞ்சாங்களா? ஸ்தோத்திரம், அலுவலா இருந்தாங்க, மிக களைப்பா இருந்தாங்க. அவங்க வெளியே வந்து பார்க்கறாங்க, இயேசுவின் பாதத்தில் யார் உட்கார்ந்து இருக்கிற? மரியாள். அந்த அம்மாவுக்கு உடனே கோபம். ஆண்டவர் பார்த்து, உங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லையா? கவைனா பொறுப்பு இல்லையா? ரெஸ்பான்ஸ் இல்லையா? நான் தனியே வேலை செய்யும்படி என்ன செஞ்சிருக்கிற? விட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாளே. ஆண்டவர் உடனே சொன்னார், மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து என்ன செய்யற? கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன செஞ்சால? சொல்லுங்க, நல்ல பங்கு. எது நல்ல பங்கு? தேவ சமூகம். ஆண்டவரோடு கூட அமர்கிற நேரம், ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிக்கிற நேரம், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு சஞ்சரிக்கிற நேரம் தான் நல்ல பங்கு என்பதை மறந்துடாதுங்க. டெய்லி அவர் அருகே அமர வேண்டும். நமக்கு வேலை அநேக வேலை இருக்கலாம். நம்முடைய வேலையில முடிச்சுட்டு, அல்லது நமக்கு சொல்றேன் பெஸ்ட் நேரம் அதிகாலை நேரம். நம்முடைய காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல பல்ல தேய்ச்சி முகத்தை கழுவிட்டு ஆயத்தம் ஆயிடுச்சு, நேரம் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் போட்டு என்ன செய்யுங்க? ஆண்டவரோடு கூட இடைப்படுங்க. முதல் நேரத்தை ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. நீங்க மன மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. துக்கங்கள் துயரங்கள் எல்லாம் உங்களுடைய செய்யும், விலகி ஓடும். ஆமென் சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பீங்கன்னு சொன்ன உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கும்? நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து எப்பொழுது ஒரு சமூகத்தில் செஞ்சேன்? களி கூர்ந்தேன். அப்ப ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கும் போது
மரியாதை போல ஆண்டவர் சொன்னார்ல, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாதை செஞ்சாங்க, தெரிந்து கொண்டால். நான் நீங்கள் நானும் கூட அப்படிப்பட்டவர்களாக மாறுவோம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் நம் மன மகிழ்ச்சியா செய்ய முடியும், இருக்க முடியும். நம்பர் 3, மூன்றாவது காரியம் வாசிங்க. சங்கீதம் 119 சங்கீதத்தினுடைய 174வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 அதனுடைய 174வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் கேட்கலாம். கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. மூன்றாவது, உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. சொல்லுங்க, எது மன மகிழ்ச்சியா? வேதம். சொல்லுங்க, வேதத்தை கொஞ்சம் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ் அல்லாட். வேதத்தை கொஞ்சம் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ கீழே வச்சிருங்க. நான் இப்போ அதை சொல்ல மாட்டேன். அடுத்த காரியத்தை நான் அந்த சோதனைக்குள்ள உங்களை நினைச்சல தள்ள விரும்பலை. ரெண்டாவது கேள்வி கேட்க நினைச்சேன். இன்னைக்கு காலைல பைபிள் படிச்சேன்னு சொல்றவங்க மாத்திரம் பைபிள் வேண்டாம், தூக்காதுங்க. ஏன்னா தூக்காத படிக்காத ஆட்களுக்கு வெக்கமா பெறக்கூடாது இல்லை என்ன? அதனால நம்ம அது செய்ய வேண்டாம். ஆனால் அதை நீங்களே யோசித்துக்கங்க. இப்போ நான் முதல்ல தூக்க சொன்னேன், பைபிளை தூக்கி அமிச்சேங்க. ஆனால் இன்னைக்கு காலைல சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னால நான் வேதத்தை செஞ்சேன், வாசித்தேன்னு சொல்ற ஆட்கள் பைபிளை தூக்காருங்கன்னு சொன்ன வேண்டாம், தூக்காதுங்கன்னு சொல்லிட்டேன். எத்தனை பேர் தூக்குவேங்கிறது எனக்கு தெரியாது. ஒருவேளை எல்லாருமே தூக்கலாம், எனக்கு சந்தோஷமான காரியம், அது தேவை, அதுதான் விசுவாசிக்கு அடையாளம். ஒருவேளை ஒரு சிலர் ஸ்தோத்திரம் எல்லாரும் தூக்குறாங்க, நம்ம தூக்காட்ட ஒரு மாதிரி நேசிப்பாங்கன்னு சொல்லி சும்மானாலும் பொய்னாலும் கையணிச்சு கூடாது. அந்த சோதனைக்கு நான் செய்யல, இடம் கொடுக்க விரும்பல. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா ஒரு காரியம் நினைப்பூட்ட விரும்புகிறேன், வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சியா செய்யணும், இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. என சங்கீதம் சொல்றாரு, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்தில் என்ன செஞ்சிருப்பேன். வாசிங்க அதே சங்கீதத்தில் 119வது சங்கீதம். ஸ்தோத்திரம், பிரைஸ் அல்லாட். 92வது வசனத்தை வாசிங்க. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அப்ப கவனிங்க பாருங்க, நம்மை மனமகிழ்ச்சியாய் மாற்றுவது, நம்மை சந்தோஷம் உள்ளவர்களாக மாற்றுவது ஒன்று தேவனுடைய ஆலயம், இரண்டாவது தேவனுடைய பிரசனம், தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவருடைய இடைப்படுகிற நேரம், மூன்றாவது ஆண்டவருடைய வேத வசனம். ஆமென், ஹல்லேலூயா. அத தாவீது 1 சங்கீதத்தில் சொன்னாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசங்க ஒரு காரணத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான். 3வது சொல்லுது, அவன் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை எப்படி இருப்பான். அவன் செய்வது எல்லாம் செய்யும் வாய்க்கும், அவன் செய்வது எல்லாம் செய்யும். ஆனா துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல செய்வாங்க இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மீண்டும் ஞாபகப்படுத்த கர்த்தருடைய வேதம் உங்களுடைய மன மகிழ்ச்சியான்னு செய்யட்டும், இருக்கட்டும். அப்போ நீங்க செய்வதெல்லாம் செய்யும். ரொம்ப அழகா சொல்றாரு, அப்பொழுது நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆலயத்தில் வந்தா பூமியின் உயர்ந்த இடத்துல செய்வாரா? ஏதிர்க்க பண்ணுவார். ரெண்டாவது பார்த்தா அவருடைய நித்திய அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்தா நல்ல பங்கை நம்ம செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது வாசிக்கிறோம், ஆண்டுடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியா இருப்போமானால் நாம் துக்கத்தில் செய்ய மாட்டோம், அழிந்து போக மாட்டோம். ரெண்டாவது நாம் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வாரு, வாய்க்க செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆகவே மன மகிழ்ச்சியாய் கர்த்தரிடத்தில் எப்படி இருங்க. இப்ப சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க முடியுமா? முடியாத. எப்படி முடியும்? ஆலயத்துக்கு தவறாம நீங்க 10 மணி அங்க எனக்கு எங்க சர்ச்சில் 10 மணி, இங்க 9 மணி, 9:30 9:15 உள்ள வந்துருங்க. 9 மணி இங்க 9 மணி ஆராதனை. புது வருஷத்திலிருந்து 9 மணிக்கு ஆராதனை, 8:45 உள்ள வந்துடணும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சொல்ற செஞ்சு பாருங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, மன மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, ஆண்டவருக்குள் களி கூறுவீங்க, உங்க காரியங்கள்லாம் ஜெயமாக செய்யும், நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது சொல்றோம், நித்தம் ஆலயத்தில் வர்றது மாத்திரம் அல்ல, எவ்ரிடே தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து
அவரோடு நேரம் செலவழிச்சீங்கன்னு சொன்னா நீங்க மன மகிழ்ச்சியா என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். மூன்றாவது, ஆண்டுடைய வேதத்தை இரவும் பகலும் என்ன செய்யணும், வாசித்து தியானிக்கணும். நித்தமா ஆண்டுடைய வசனத்தை வாசித்து என்ன செய்யணும், தியானித்தீங்கன்னு சொன்னா நீங்க மன மகிழ்ச்சியா என்ன செய்வீங்க, இருப்பீங்க. துக்கம் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க செய்கிற கையின் பிரயாசங்கள் வேலைகள் எல்லாம் கர்த்தர் செய்வாரு, ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நாலாவது காரியம் ஒன்று சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தான். மனமகிழ்ச்சி இருப்பதற்கு நாலாவது ஒரு காரியம் என்ன, வீட்டில தேவ ஊழியர்களை செய்வது, ஏற்றுக்கொள்வது. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியர்கள் உங்களை தேடி வர்றாங்க. வாரத்துக்கு ஒருக்க அல்லது மாசத்துக்கு ஒருக்க அல்லது ஒரு டைம் போட்டு என்ன செய்யறாங்க, வீடு சந்திப்பு இருக்குது, உங்களுக்கு பிரேயர் ஸ்டால் இருக்குது. ஸ்தோத்திரம். இப்படி பல காரியத்தை நீங்க ஐக்கியப்படுவதற்கு பல வழிகளை ஊழியர்களாகி நாங்கள் என்ன செய்யறோம், வைத்திருக்கிறோம். ஆனா நீங்க வீட்டார் அனைவரும் அங்க இணைந்து அந்த ஊழியத்தின் வீட்டில் என்ன செய்யணுமா, எங்க சம்பவத்தில் நீங்க பாருங்க, பவுலும் சீலாவும் எங்க இருந்தாங்க, சிறைச்சாலையில சுவிசேஷம் அறிவித்ததுனால அவங்கள ஜெயில போட்டாங்க, அடிச்சாங்க, வஸ்திரத்தை கிழிச்சாங்க, மேலாம் காயம், காலை யானையை கட்டுற மாதிரி காலை செஞ்சாங்களா, தொழுமரத்தில் மாட்டி போட்டிருந்தாங்க. ஆனா நடுராத்திரில பவுலும் சீலாவும் கைகளை தட்டி நல்லா ஆண்டவரை செஞ்சாங்க, நல்ல உரத்த சத்தத்தோடு ஆண்டவரை பாடி துதி செய்ய தொடங்கினாங்க. ஆண்டவர் சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை செஞ்சாரு, அசைத்தார். கதவுலாம் திறந்துச்சு, கட்டுகள்லாம் கலண்டுச்சு. ஆனா ஒருத்தர் கூட வெளியே போகல, எல்லாம் உள்ளதா இருக்கிறாங்க. இவங்க மாத்திரம் இல்ல, அந்த ஜெயில இருக்கிற கிரிமினல் பழைய கிரிமினல் பல இருப்பாங்க, யாரும் வெளியே போகல. காரணம் எல்லாருக்கும் பீதி. சொல்லுங்க என்னது பீதின்னு? என்னது? இப்ப ரேச ஒரு உழுக்கிருச்சுன்னா இப்ப என்ன செய்யும், நம்ம நிலைமை எப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. பயத்தின் உச்சம், அதான் பீதி. அவ்வளவுதான், உயிர் போயிரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை. எல்லாரும் அப்படி பயந்து இருக்கிறாங்க. காரணம் அஸ்திபாரம் அசையுது, கதவு திறக்குது, கட்டுகள்லாம் கலண்டுருச்சு. ஸ்தோத்திரம். என்னமே இவங்க பாடினாங்க, ஆராதிச்சாங்க, இப்படி ஒரு காரியம் நடக்குது, அப்பா அமைதியா உட்கார்ந்துருங்க எல்லாரும் சொல்லி எல்லாம் கப்சிப்பு அவங்க இருந்த இடத்துல செஞ்சாங்க. ஆனா சிறைச்சாலை தலைவன் அவன் பார்க்கிறான், கதவுலாம் திறந்திருக்கு, எல்லாரும் ஓடி இருப்பாங்கன்னு சொல்லி பட்டயத்தை உருவி தண்ணி செய்யறேன், மாய்த்து கொள்ள கொலை செய்ய துணிகிற நேரத்தில் பவுல் சொல்றேன், உனக்கு ஒரு கடிதை செய்து கொள்ளாத, நாங்க எல்லாரும் என்ன செய்யறோம், இங்கதான் இருக்கிறோம், நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு ஆச்சரியம் தாங்களே, இப்படி ஒரு காரியமா? அது எப்படி கதவு திறந்திருக்கும் போது கிரிமினல் உள்ள இருப்பாங்க, எல்லாம் பறந்து இருப்பாங்களே, ஆனா தீபத்தை கொண்டு சொல்லி உள்ள போன எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. அவன் சொன்ன உடனே அவன் சொல்றான், பாதத்தில் விழுந்து, சகோதரர் ரட்சிக்கப்பட என்ன, வேற எந்த கேள்வியும் கேட்கல, டைரக்ட் கேள்விதான். நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் சொன்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ வீட்டார் என்ன செய்வீங்க, ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொன்ன வேதம் அழகா சொல்லுது. அவனுக்கு ஸ்தோத்திரம், அவனுக்கு அவன் வீட்டில் இருந்த யாவருக்கு கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனுடையவர்கள் அனைவரும் உடனே என்ன செஞ்சாங்க, ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்கள் தன் வீட்டுக்கு என்ன செஞ்சான, கூட்டி கொண்டு போனான். எங்க கூட்டு போனான? சிலர் பாஸ்டர் வீட்டுக்கெல்லாம் வந்துடாதங்க, இந்த கிரிமினலை விட மோசமா இருப்பீங்க அப்படி சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த கிரிமினலை விட யாராயிடக்கூடாது பாருங்க. அவங்க ரொம்ப அழகா சிறைச்சாலை தலைவன் சொல்றேன், எங்க வீட்டுக்கு என்ன செஞ்சாங்களா, அந்த நேரத்தில் பின்பு அவன் அவர்கள் தன் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு என்ன செஞ்சான, போஜனம் கொடுத்து அடுத்து சொல்றாரு, அவர் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் என்ன செஞ்ச, விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவனாகி. சொல்லுங்களேன், விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். அப்ப நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல விரும்புறேன், விசுவாசம் இருந்தா என்ன வரும், மன மகிழ்ச்சி வரும். ஆமென், ஹல்லேலூயா.
விசுவாசம் நமக்குள் இருந்தால் என்ன உண்டாகும்? மனமகிழ்ச்சி உண்டாகும். விசுவாசம் இல்லைன்னு சொன்னாதான் அவிசுவாசம், சந்தேகம், பயம், அங்க கலக்க வர்றதுனால மகிழ்ச்சிக்கு அங்க இடம் இல்லவே இல்லை. துன்பம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் நாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும். பவுல் நான் கவனிச்சு பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எங்க தூக்கி போட்டாங்க? அக்கினி ஜுவாலையில தூக்கி போட்டாங்க, அக்கினிக்குள்ள தூக்கி போட்டாங்க. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்களுக்குள்ள எந்த கலக்கமும் இல்லை. அவங்க விடுதலையோடு கூட செஞ்சாங்களா? உலாவினார்கள். அவங்க சொன்னாங்க, நேபுகத்நேச்சாரே, இதை குறித்து நான் உங்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு செய்யல. இல்லை, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்கப்பட்டிருக்கிறாரு, வல்லவரா இருக்கிறார். தப்புவியாமல் போனாலும் இந்த சிலைக்கு முன்னால விழப்போறது இல்லவே இல்லை. அது ராஜாவாயோ மக்கள் செய்யட்டும், தெரிந்திருக்க கடவுது. சொல்லுங்க, தெரிந்திருக்க கடவுது. அப்படி சவால் விடுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, இது உமக்கு என்ன செய்யணும்? தெரிந்திருக்க கடவுது. ஏன் அப்படின்னு சொன்ன, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், என்னை தப்புவிக்கப்பட்டிருக்கிறாரு, வல்லவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவன் தேவனிடத்தில் விசுவாசம் இருந்தபடினால் அவனில் யாதொரு சேதம் செய்யல ஏற்படல. 6ஆம் அதிகாரத்துல தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இவங்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. இவங்களும் உள்ள போட்டாங்க, விடுதலையோடு உலாவினாங்க. நேபுகத்நேச்சாரை பார்க்கிற 3 பேரை போட்டு 4 பேரை உலாவுறாங்களே. ஐயோ, 4வது நபர் தேவபுத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் செய்றாரு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்க சீக்கிரமா செய்யுங்க, வெளியே வாங்க. வெளியே வந்து பார்த்தா ஒரு சின்ன சுமல் கூட இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. சொல்லுங்க, தம்பி மாதிரி சொல்லுங்க. தீ பிடிச்சு எரிஞ்சா என்ன நடக்கும்? தீ பட்டா என்ன நடக்கும்? கருகுன, சொல்லுங்க, என்ன சுமல் வரும்? கருகுன சுமல் வரும். முடிலாம் நாரும், துணிலாம் எரிஞ்சு செய்யும். ஆனா இப்ப கவனிங்க, எந்த சுமல் இல்லை. அவங்க விடுதலை எப்படி உள்ள போடப்பட்டாங்களோ அப்படிதான் செய்யறாங்க. ஆனா யாரை தூக்கி உள்ள போட்டாங்க, யார் கொண்டு போய் அவங்களை போட போனாங்களோ அவங்க செத்து போனாங்க. ஆனா உள்ள போடப்பட்டவங்களுக்கு என்ன செய்யல? ஒரு சேதம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தரை துதிக்கிறேன். நான் அருமையான பிள்ளைங்க, நல்ல அழகாக உட்காந்து கவனிக்கிறாங்க, நல்ல பிள்ளைங்க. நல்ல ஆண்டுடைய வார்த்தை செய்யுங்க. சின்ன வயசுலயே நல்லா படிங்க. நாங்களும் உங்களை மாதிரி உட்காந்து வந்ததுனால தான் இங்கே நிற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை மாதிரி சின்ன வயசுலயே ஸ்தோத்திரம் இப்படி லைன்ல உட்காந்து வசனத்தை கேட்டு அப்படிலாம் இருந்ததுனால கர்த்தர் இன்னைக்கு ஊழியக்காரனை செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களே அப்படி உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவங்கள மாத்திரம் சொல்றீங்களே பாஸ்டர், எங்களை சொல்லலையான்னு கேட்குறீங்களா? நீங்களும் தான். ஆமென், ஹல்லேலூயா. தோத்திரம். 1-2 வெளியே சுத்துது, அது விழுந்து உள்ள உட்காரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது வெளியே சுத்திட்டு அப்பப்போ வந்து அம்மாவை கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்துடுது. எவ்வளவு தந்திரம்னு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ரைட், இருக்கட்டும். 4 காரியம் சொன்னேன். என்ன இருக்கு நிறைய, ஆனா போதும். 4 காரியம் மன மகிழ்ச்சியா இருப்பதற்கு. நம்பர் 1, வேகமா சொல்லுங்க. ஆலயத்தை கூடாது, விட்டு விடக்கூடாது. ஆலயத்துக்கு வருவதை முன்னக்கூட்டி வரணும். ஆலயத்துக்கு எப்படி வரணும்? முன்னக்கூட்டியே வந்து உட்கார்ந்து அமைதி ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே உட்கார்ந்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா, நான் சொல்ல உங்களே போல பாக்கியம் உள்ளவங்க யாரும் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் ஆண்டவருக்கு மன மகிழ்ச்சியை தருவாங்க. ஆராதனையில் 10 மணி 9 மணிக்கு ஆராதனை சொன்ன 9:30 வந்தாலோ 10க்கு வந்தாலோ 10:30 வந்தாலோ, நான் சொல்றேன், சிலர் ஏதோ சில வரும்போது ஏதாவது பிரேக் டவுனாக இருக்கும், அல்லன்னு சொன்ன ஏதோ வேற காரியம் ஏதாவது பிரச்சனை, அதுக்காக லேட்டாக வந்த ஓகே, எதிர்பாராத சூழ்நிலை லேட்டாக வந்துட்டாங்க, பஸ்ஸை விட்டாங்க, அடுத்த பஸ்ஸை பிடிச்சி வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ரைட்டு. ஆனால் வீட்டை விட்டே 10 மணிக்கு தான் கிளம்புறாங்க. 9 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னால் 9 மணிக்கு தான் வீட்டை விட்டே கிளம்புனா அது பரிதாபம். அதில் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார், மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன மகிழ்ச்சியாக செய்ய முடியாது, கள்ளத்தனமாக தான் இருக்கணும். திருடனை போல தான் சபைக்குள்ளே வரணும். சபைக்குள்ளே வரும்போது எப்படி தான் வரணும்? சொல்லுங்களேன், எப்படி தான் வரணும்? எல்லாரும் வாயத்திரம் சொல்லிருங்க, அப்படியாவது அந்த வார்த்தையாவது உள்ளத்தில் இருக்கட்டும். லேட்டாக வந்து எப்படி தான் வரணும்? திருடனை போல தான் வரணும். ஐயோ பாஸ்ட் எதுவும் சொல்லிடுவாங்களோ, பாஸ்ட் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, என்ன கேட்பாங்களே, ஏன் லேட்டுன்னு கேட்பாங்களே. நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனைக்கே இடம் வேண்டாம், முன்னக்கூட்டி வந்திருக்க. நம்பர் 2, 2வது காரியம் சொல்லுங்க. 2வது காரியம் சொல்லுங்க. ஆண்டுடைய சமூகத்தை நித்தமே செய்யணும்,
தேடணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்தால் நீங்க மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். மூன்றாவது, வேதத்தை இரவும் பகலும் வாசித்து தியானிக்க, வேதத்துக்கு முதலிடம் கொடுத்தா, ஆண்டவருடைய வேதம் உங்களுடைய மனமகிழ்ச்சியா இருந்தா நீங்க துக்கத்தில் அழிந்து போக மாட்டீங்க. நீங்க செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வாரு, வாய்க்க செய்வார். நான்காவது காரியம் சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவர்களாக நீங்க தேவனை சேவிக்கும் போது, ஆண்டவருடைய ஊழியர்களை வீட்டில் ஏற்றுக்கொள்ளும் போது, நீங்க விசுவாச வாழ்க்கை வாழும் போது ஆண்டவர் எப்படி இருப்பார்? உங்களை மனமகிழ்ச்சியாய் வைத்திருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இது நீங்க மனமகிழ்ச்சியா இருக்கக்கூடிய 4 வழிகள். இப்ப நீங்க வேதம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் எப்படி இரு, மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வாரு? அருள் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப ரெண்டாவது தியானிக்க போறோம். தேவன் எவைகளை நமக்கு என்ன செய்வாரு? அருள் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எவைகளை நமக்கு என்ன செய்வாரு? அருள் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தரக்கூடிய நன்மைகள் என்ன? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை நமக்கு அருளுவார் என்று வேதம் சொல்லுகிறதுன்னு சொன்ன, முதலாவது நான் வாசித்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 37 அதனுடைய 4வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. சங்கீதம் 37 அதனுடைய 4வது வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வாரா? அருள் செய்வார். எதை அருள் செய்வாரா? இருதயத்தின் வேண்டுதல்கள். நம்பர் 1, உங்க இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல்கள் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் எதை குறித்து நாம் வேண்டுதல் செய்ய போகிறோம்? அன்னால் எதை குறித்து வேண்டுதல் செய்தால், தனக்கு என்ன வேணும்? ஒரு குழந்தை வேணும். நான் அதையும் ஆண்டவர் அடுத்த ஒரு வார்த்தை செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். நான் அதை சொல்றேன். ஆனா இப்போ இதோட சேர்த்து சொல்லிடுறேன். அன்னால் தேவ சமூகத்தில் போய் செஞ்சால, ஜெபித்தால், தன் இருதயத்தில் செஞ்ச, ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றி தன்னுடைய ஆண்டவரை என் பிரச்சனை. ஏன்னா சக்கலத்துக்கு 10 பிள்ளைங்க இருக்காங்க, இவளுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. ஆனா எல்கானா சோதனைக்காக எல்லாருக்கும் ஒரு பங்கு கொடுத்தா, இவளுக்கு என்ன செய்யறேன்? 2 பங்கு கொடுக்கிற. ஒரு பங்கு கொடுத்தாத வாங்கி அமைதி சாப்பிட்டு நிம்மதியா இருப்ப. அவன் ஆசையை வெளிப்படுத்த முடியாது, அவனுடைய பாசத்தை வெளிப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் ஒரு பங்குனா அண்ணாளுக்கு என்ன செய்யறேன்? 2 பங்கு கொடுக்கிற. இது யாருக்கு எரிச்சல்? ஸ்தோத்திரம். பெனினாளுக்கு வருத்தம். அது என்ன, நமக்குலாம் எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பங்கு கொடுக்கிறாரு, அவளுக்கு மாத்திரம் என்ன செய்யறாரு? 2 பங்கு கொடுக்கிறாரு. உடனே என்ன செய்யுது? மனநோகத்தக்க பேசுகிறாள். என்ன பேசுறாரு தெரியாது. மனநோகத்தக்க பேசினால் அண்ணாள் அழுது கொண்டிருந்தாள், சாப்பிடல. எல்கன சொல்ற, ஏன் அண்ணா அழுதுட்டு இருக்கிற? 10 குமாரரை காட்டின உனக்கு அதிகம் அல்லவான்னு சொல்ற. அவ சொல்ற, உண்மைதான். நீ 10 பிள்ளைகளை விட யாருதான் அதிகம் தான். ஆனா என் நிந்த மாறலையே, என் அவமானம் மாறலையே, அவன் சண்டை போடல. கவனிச்சு பாருங்க, அநேகர் யார்கிட்ட சண்டை போடுறாங்க? புருஷன் சண்டை போடுறாங்க. புருஷன் யார்கிட்ட சண்டை போடுற? மனைவிட சண்டை போடுற. நான் சொல்றேன், இந்த பிரச்சனை, இதுக்கு நல்ல காரியம் கவனிங்க. எந்த குறைபாடு இருந்தாலும் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி ஒன்று நடக்க போறது ஒன்று இல்லவே இல்லை. 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யுங்க? ஆண்டவரை பிடிச்சா பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கணவன் மனைவி கைகோர்த்து ஒருவரை ஒருவர் குறை சொல்வதில்லை. ஒன்னதான் குறை, எந்த குறையும் சொல்ல வேண்டாம். 2 பேரும் சேர்ந்து கைகோர்த்து, ஆண்டவரே நீங்க வாக்கு பண்ணிருக்கிறீங்க, கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அன்னால் தேவ சமூகத்தில் போன ஜெபித்தால், அதன் இருதயத்திலாம் தேவ சமூகத்தில் ஊற்றினாலாம், ஆண்டவரே என்னை அடியேளை மறவாமல் நினைத்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை தருவீங்கன்னு சொன்ன, அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிற சகல நாள் என்ன செய்வேன்? அந்த குழந்தைய உமக்காகவே என்ன செய்வேன்? நான் அர்ப்பணிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அவ ஜெபித்தால். ஏலி கூட பார்த்தார், இவர் ரொம்ப நேரம் வாய்தா செய்து சத்த வரல. திராட்சரசம் குடிக்கிற பழக்கணைக்கு உண்டு. ஆலயத்திலிருந்து பலி செலுத்தி முடிச்சுட்டு என்ன செய்வாங்க? திராட்சரசம் குடிப்பாங்க. ஓவரா குடிச்சா போல. அதான் என்ன செய்யற? அந்த போதையில கடந்து அவ புலம்புறப்பலன்னு யோசித்து, என்ன செய்யி, உன் தீய பழக்கத்தை உன்னை விட்டு என்ன செய்யி அப்புறப்படுத்துன்னு சொல்றார். அவ சொன்ன முடிய அடியாளை பேலியாளின் மகளாக என்ன செய்யாதிரும், என்னாதிரும். நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, என் இருதயத்தில் தேவ சமூகத்தில் செஞ்சேன், ஊற்றினேன். வெகு நேரம் அதை என் சமூகத்தில், ஆண்டோடைய சமூகத்தில் இருந்த ஊற்றினேன்னு சொன்னேன். ஏலி சொன்ன, இஸ்ரவேலின் தேவனுடைய கேட்ட விண்ணப்பத்தினுடைய அவர் உனக்கு செய்வார், தருவாராக, அருள்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. அபேதம் சொல்ல, அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை.
அப்புறம் அவள் துக்கமுகமாக செய்யல இருக்கவில்லை. ஸ்தோத்திரம். கவனிச்சு பாருங்க, ரொம்ப அழகாக வேதம் சொல்லுது. அவள் ஆண்டோட கேட்டபடியே ஆண்டவர் அவனுக்கு ஒன்று செஞ்சாரு, ஒரு சாமுவேலை கொடுத்தார். சாமுவேல்னா கர்த்தர்ட்ட கேட்டேன்னு அர்த்தம். சாமுவேல்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர்ட்ட கேட்டே ஆண்டவர் தந்தார். கர்த்தரத்தில் கேட்டேன்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு சாமுவேல் என்று செஞ்சால பேரிட்டு பால் மறந்த பின்பு என்ன செஞ்ச ஆலயத்தில் கொண்டு போய் விட்டால் அவன் பெரிய தீர்க்கதரிசியாக மாறினான். அதுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் பின்னாடி வேற இருக்குது, அது பேச இப்ப நேரம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேண்டுதலை என்ன செய்வாரா? நிறைவேற்றுகிறவர். உங்க இருதயத்தை வேண்டுதல்கள், உங்க இருதயத்தில் பலவிதமான காரியம் இருக்கலாம். யாபேஸ் வாசிங்க 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் அவருடைய 10வது வசனத்தை வேகமா ஒருத்தர் வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அவருடைய 10வது வசனத்தை வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வாசிங்க. அவன் வேண்டிக் கொண்டதை, இந்த வார்த்தை கவனிங்க, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் வேண்டிக் கொண்டதை எல்லாரும் சொல்லுங்க. யாபேஸ் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இப்ப நீங்க யாரு தான்? யாபேஸ் தான். நீங்க தான் அந்த யாபேஸ். நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன வேண்டிக் கொள்றீங்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? அருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்றது தேவ சித்தப்படி என்ன செய்யணுமா? வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வேண்டிக் கொள்ளணும். நம்முடைய சுய பெருமைக்காக, நம்முடைய சுய அலங்காரத்திற்காக, நம்முடைய சுய ஸ்தோத்திர ஆடம்பரத்திற்காக, நம்முடைய சுய நன்மைக்காக அல்லது பெருமைக்காக வேற என்ன சொல்லணும் விரும்புறீங்கன்னு சொல்லிக்கங்க. நம்முடைய மாம்சத்தினுடைய உணர்ச்சியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டிக் கொள்ளக்கூடாது. தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏன்னா 1 யோவான் ரொம்ப அழகா சொல்றாரு, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று யோவான் எழுதுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்றாரு, அவங்க தங்க இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறதுனால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. வேண்டிக் கொள்ளுதை தருவார். அவன் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல், உன் மனதின் வேண்டுதல் என்ன செய்வாரு? அருள் செய்வார் அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்கணும், ஏற்புடையதா இருக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும். யாபேசுடைய ஜெபம் என்ன? தேவரீர் என்ன செய்யுங்க? என்ன ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெருசாக்குங்க, உமது கரத்தை என் மேல வைங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்ன செய்யுங்க? அதற்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கருத்தான ஜெபம், ஆழமான ஜெபம், அர்ப்பணிப்புள்ள ஜெபம், ஆண்டவருடைய பிரசனத்தை எதிர்பார்க்கிற ஜெபம். நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமா இருக்கட்டும். தேவரீர் என்னை ஆசீர்வதிங்கப்பா, தப்பே இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை ஆசீர்வதிங்க. 2வது என் எல்லை என்ன செய்யுங்க? பெரிதாக்குங்க. எல்லை ஆண்டவர் கண்டிப்பா செய்வார, பெரிதாக்குவார். உங்க விசுவாச எல்லையை, உங்க அன்பின் எல்லையை, உங்க பரிசுத்தத்தின் எல்லையை, உங்களுடைய ஜெபத்தின் எல்லையை, உங்க வேத வாசிப்பின் எல்லையை, உங்களுடைய ஸ்தோத்திர கூடாரத்தின் எல்லையை, உங்களுடைய வீட்டினுடைய எல்லா பொருளாதாரத்தின் எல்லையை எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வாரு? பெரிதாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. என் எல்லை என்ன செய்யும்? பெரிதாக்குங்க. உங்களுடைய கரை என்ன செய்யட்டும்? என் மேல இருக்கட்டும். கரை என் மேல என்ன செய்யட்டும்? இருக்கட்டும். நான் சொல்ற கர்த்தருடைய கரை மேல் இருந்தால் நமக்கு பாதுகாப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலைக்கு என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க. தீங்குன்னு சொன்ன சத்துரு என்னை துக்கப்படுத்தாதபடி, அவனுடைய எந்த தாக்கமும் என் மேல வராதபடி அதற்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் என்ன செஞ்சாரா? அருளினார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கும் போது கிடைக்கிற முதல் காரியம், உங்க ஜெபம் கேட்கப்படும். உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? பதிலை தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 2வதாக ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 11வது வசனத்தோடு வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 48வது அதிகாரம்
11வது வசனத்தை ஒரு வாசிக்க நான் கேட்கிறேன். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். தேவன் எனக்கு என்ன செஞ்சாரு? அருள் செய்தார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. முதல் பார்த்தோம், இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் அருள் செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை கவனிங்க. எது அருள் செய்ய போகிறாரா? யாக்கோபுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க, அதுல 11வது மகன் யாரு? யோசேப்பு. யாருடைய மகன்? யார் பெற்ற மகன்? ராகேல். யாக்கோபுக்கு பிரியமான மனைவி யாரு? ராகேல். ராகேலுக்காக தான் 7 வருஷம் வேலை செய்தான். ஆனா அவன் மாமே யாரை கொடுத்துட்டான்? மூத்த இருக்கும்போது இளையவளை எப்படி கொடுப்பான்னு சொல்லி மூத்த மகளை செஞ்சான், திருமணம் செய்து வைத்து விட்டான். காலில் பார்த்த யாரு? லேயாள். அவனுக்கு கோபம். மாமட்ட கேட்கிறேன், மாமா நான் யாருக்காக வேலை செஞ்சேன்? ஏன் உங்களுடைய இளைய மகளுக்காக வேலை செய்தேன், ஏன் இப்படி என்ன பண்ணீங்க? அவங்க சொன்ன, எப்பா மூத்த மக இருக்கும்போது இளைய மகளை நினைச்ச முடியாது, கொடுக்க முடியும். இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளை தர்றேன், ஆனா அவளுக்காக என்ன செய்யணும்? 7 வருஷம் வேலை செய்யணும். ஓகே, எடுத்துக்கிட்டான். 14 வருஷம் வேலை செஞ்சான். ராகேலை நேசித்ததுனால அந்த அடுத்த 7 வருஷம் என்ன செய்யுது? அது வேகமா ஓடிருச்சு. ஆனா ராகேலுக்கு பிள்ளை இல்லை. லேயாளுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? நிறைய கொடுக்கிறார். 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தா லேயாள். ஆனா ராகேலுக்கு பிள்ளை இல்லை. ராகேல் உடனே சொல்ற, வேலைக்காரியோடு சேரும், அவன் மூலமா என் குடும்பம் கட்டப்படும். வேலைக்காரிக்கு பிள்ளை பிறகுது. அவ பாக்குற, ஏன் வேலைக்காரியை வச்சு செய்யுங்க, அவளுக்கும் குழந்தை பிறகுது. ஆனா ராகேலுக்கு குழந்தை இல்லை. கவனிச்சு பாருங்க. கடைசியா ராகேல் இப்பதான் காரியத்தை அறிகிறாள். நம்ம செய்த தவறு, நாம் தேவ சமூகத்தில் போய் செய்யணும், விண்ணப்பிக்க வேண்டும், அதை செய்யலன்னு சொல்லி வேதத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம், அதுல ஸ்தோத்திரம் வசனம் ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லுது பாருங்க. 30வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவளுக்கு தேவன் செவி கொடுத்துன்னு என்ன அர்த்தம்? அப்பந்தான் அவ ஜெபிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறார். இவ்வளவு நாளா கிடந்து மாம்சத்துல போராடினா, இவ்வளவு நாள் மாம்சத்துல கிடந்து செஞ்சா, அவ அப்படி இப்படின்னு சொன்ன, என்ன கொல்லும், எனக்கு பிள்ளை திரட்ட சாகுறேன் அப்படிலாம் பேசுன. வேலைக்காரியை கொடுத்து பார்த்தா, ஆனா இதுல அவளுக்கு திருப்தி இல்லை, அதுல அவளுக்கு என்ன செய்யல? விடுதலை இல்லை, ஜெயம் இல்லை. ஆனா இப்ப ஆணுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறா, அப்பா எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு குழந்தையை தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, தேவன் ஸ்தோத்திரம், அவளுக்கு தேவன் என்ன செஞ்சாரா? செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை செஞ்சாரு நீக்கி விட்டார் என்றும், இன்னொரு குமாரனை கர்த்தருக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று செஞ்சால பெயரிட்டாள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. செல்வமாய் வளர்ந்த மகன் யாரு? யோசேப்பு. ராகேலுக்கும் பிரியமானவன், அதே நேரத்தில் யாக்கோபுக்கும் மிகவும் பிரியமானவன் யாரு? யோசேப்பு. ஆகவே அவனுக்கு பல வர்ண அங்கெல்லாம் யாக்கோபு செஞ்சாரு, தைத்து கொடுத்தார். கண்டு கணக்கு தரிசனம் சொப்பனம்லாம் அவனுக்கு என்ன செய்யுது? கிடைக்குது. சகோதரர் ஒரு பக்கம் பொறாமை, அப்பாவும் என்ன செய்யறாரு? அதை ஸ்தோத்திரம் கடிந்து கொண்டு மனதில் வைத்துக் கொண்டார். ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், இப்ப காரியத்தை சொல்லிடுறேன், அவன் அடிமையாக விற்கப்பட்டான். அங்கேயும் போய் என்ன செஞ்ச, கொஞ்சம் மூச்சு விடுற பிரச்சனை நீங்க கொஞ்சம் அப்படி ஒரு சுமூகமா வரக்கூடிய நேரத்தில் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயில போய் இருக்கிறாங்க. இப்ப அங்கேயும் 2 வருஷம் ஜெயில இருக்கிறாங்க. அங்க ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். யாருக்கு? பார்வோனுக்கு. பார்வோனுக்கு சொப்பனம் கிடைச்சது, அர்த்தம் சொல்ல ஆள் இல்லை. அவங்க எல்லாமே பார்த்தாங்க, ஒண்ணு நடக்கல. கடைசியில் அந்த பானை பாத்திரம் சொல்றேன், செஞ்ச தப்புனுக்கு தான் ஞாபகம் வருது. ஜெயில ஒருத்தர் இருக்கிற யோசேப்பு. அவ யாரு? ஸ்தோத்திரம், அவன் ஒரு எபிரேயன். அவன் சொன்ன காரியம் அப்படியே செய்து நடந்தது. உடனே அவன் அனைத்துரை சொன்னான். அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னா அப்படியே நடந்துச்சு. அவனை தேசத்துல தலைவனாக செஞ்சான், உயர்த்தினான். யோசேப்பு இறந்து போனான்னு சொல்லுதான். யாக்கோபு அழுது புலம்பினான். யாரும் அவனை ஆறுதல் செய்ய முடியல. அந்த வருஷங்கள் கடந்தோடு 20 வருஷங்கள் ஆயிற்று. ஆனா இப்ப செய்தி யாருக்கு வருது? யாக்கோபு வருது. யாக்கோபு செய்தி வருது,
உம்முடைய மகனாகி யோசேப்பு எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்தில் எப்படி இருக்கிறான்? ஒரு பெரிய அதிபதியா இருக்கிறான். அவன் சொன்னதான் எல்லாமே செய்து நடக்குது. உம்மை அழைத்து கொண்டு வரும்படியாக வாகனத்தில் செஞ்சேன், அனுப்பினேன்னு சொல்லி யாக்கோபை அழைத்து எகிப்து கொண்டு போன பின்பு எகிப்தில் போய் யாக்கோபு யாரை பார்க்கிறான்? இஸ்ரவேல் யாரை பார்க்கிறான்? யோசேப்பை பார்த்து சொல்ற வார்த்தை தான் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று செய்யல, நினைக்கவில்லை என் மகனே யோசேப்பே, நான் உன் முகத்தை பார்ப்பேன்னு கூட யோசிக்கல. ஆனா ஓ முகத்தை மாத்திரம் இல்ல, இப்ப யாரையும் பார்க்கக்கூடிய கிருபை தந்தது உன் சந்ததியை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓ முகத்தை மாத்திரம், ஓ முகத்தையே பார்ப்பேங்கிற நம்பிக்கை இல்லாத நேரத்தில் ஓ முகத்தையும் பார்த்து உன் பிள்ளையினுடைய முகத்தையும் பார்க்கக்கூடிய கிருபையை கர்த்தர் செஞ்சார், எனக்கு தந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. உன் பிள்ளையும் உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு செஞ்சாரு, அருள் செய்தார். நான் சொல்றேன், சந்ததியை காணும்படியாய் அருள் செய்கிறவர், சந்ததியை காணும்படியாய் அருள் செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு அருள் செய்கிறவர், சந்ததியை காணும்படி செய்கிறவர், அருள் செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ராகேலுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார். மனாசே குடும்பத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார். அன்னாளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். சகரி எலிசபெத் வாழ்க்கையில் செஞ்சாரு, அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒருவேளை அப்படிப்பட்ட தேவையோடு யார் இருந்தாலும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அருள் செய்கிறவர். மூன்றாவது காரியம், யோபு 35ஆம் அதிகாரம் 11வது வசனத்தோடு வாசிங்க. யோபு 35ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தோடு வாசிக்கலாம் வேகமாக. என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவரும் ஆகிய என் சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை. இந்த வார்த்தை கவனிச்சு பாருங்க. எலிகு சொல்ற வார்த்தை, என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவரும் ஆகிய என் சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன். நம்முடைய ஆண்டவர் யார? சிருஷ்டிகர்த்தர். எப்போ கீதம் பாட அருள் செய்கிறாரா? இரவிலும். கவனிச்சு பாருங்க. இரவு என்று சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இருளான சூழ்நிலை, வேதனை நிறைந்த சூழ்நிலை. பாடவே சிலர் பாருங்க ஆராதனைக்கு வருவாங்க, பாட்டு நேரத்தில் அமைதியாக உட்கார்ந்துருப்பாங்க. காரணம், உள்ளத்தில் ஏதோ சொல்ல பாரம், உள்ளத்தில் ஏதோ சொல்ல காரியம். நான் சொல்றேன், அது நீங்கன்னு சொன்னா பாடுனதான் நீங்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை பாட 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 உள்ளத்தின் பாரங்கள் கவலைகள் எல்லாம் மாறும். நீங்க வேதத்துல வாசிக்கிறோம், நான் அடக்கி வைத்த மட்டும் என்று தாவீது சொல்லுகிறார். நித்தம் எலும்புகள் உஷ்ணங்களை வறட்சியை போல செய்து வறண்டு போயிற்று என்று சொல்லுகிறார். அடக்கி வைக்கிறது அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை செய்யுங்க, ஊற்றி பாடுங்க, ஜெபிங்க, ஆராதிங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். இரவிலும் கீதம் பாட செய்வார், அருள் செய்வார். ஜெபத்துக்கு வேண்டுதலுக்கு அருள் செய்வார். ஒரு சந்ததியை காணும்படிக்கு அருள் செய்வார். மூன்றாவதாக இரவிலும் நீங்கள் கீதம் பாட செய்வார், அருள் செய்வார். மீண்டும் சொல்றேன், உங்க இருளான நிலை, அந்தகாரமான நிலை, என்ன அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே வழியிலன்னு சொல்லக்கூடிய நேரம், அந்த நேரத்திலையும் நீங்க ஆண்டவரை பாடுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? அருள் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா உலக மக்கள் கேட்பாங்க, எப்படி உங்களால முடியுது? உங்களால மாத்திரம் எப்படி முடியுது? இவ்வளவு கஷ்டத்திலேயே என்ன செய்றீங்க? இவ்வளவு நெருக்கத்திலும், இவ்வளவு பாடுகளும், இவ்வளவு துக்கத்திலும், இவ்வளவு துயரத்திலும் ஆண்டவரை பாடுறீங்களா, துதிக்கிறீங்களா? எப்படி? அது தேவன் தருகிற கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இரவை கண்டு பயப்படாதங்க, ஆண்டவர் ஒரு பகலை வைத்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. இரவு அப்படின்னு வந்தா கண்டிப்பா என்ன வரும்? பகல் என்று ஒரு வரும். வேதம் சொல்லுது, ஸ்தோத்திரம். ஆண்டவர் காலை நாங்கள் தியானித்தோம். எங்களுக்கு 10 நாள் ஜெபம். எங்களுக்கு அதிகாலையில் 5 மணிலேருந்து 6:15 மணி 6:30 மணி வரைக்கும் காலையில் அதிகாலையில். இன்னைக்கு கர்த்தருடைய தேவனுடைய கிரியை என்கிற தலைப்பின்களை சிந்தித்தோம். அவருடைய முதலாவது கிரியை எனது வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சம். தேவன் வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னார். வெளிச்சம் செய்து உண்டாயிற்று. தேவன் அது நல்லது என்று கண்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், பகலுக்கு வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இரவு பகல் ஆகிய ஒரு முதலாம் நாள் என்று செய்து ஆயிற்று. அப்ப இரவு பகலும் சேர்ந்தது எனது ஒரு நாள். அப்ப இரவுன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பா என்ன செய்யும்? இப்ப நமக்கு பகல். அமெரிக்காவில் என்ன செய்யுது? இப்ப நல்ல இரவு, நல்ல
இரவு கொரட்டை போட்டு என்ன செய்வாங்க, நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் ஹல்லேலூயா. எங்கேருந்து இப்போ மணி 12:30, அவங்களுக்கு என்ன செய்யும், ஸ்தோத்திரம் 1:30 2 மணி இருக்கும். இப்போ 2 மணி அதிகாலை நல்ல தூக்கம் வர்ற நேரம், தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் என்ன செய்யுது இருக்குது. ஆனா நமக்கு ஸ்தோத்திர பகல், ஆனா சாயந்தரம் 6 மணி ஆனதும் என்ன செய்யுது, இருட்ட ஆரம்பிக்குது. இருட்டு அப்படியே நிரந்தரமா இருக்க போறது இல்லை. நிரந்தரமா இருட்டு இருந்தா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. 3 நாள் காரிருள் உண்டாயிட்டா எங்க, எகிப்து தேசத்துல இருந்த இடத்த விட்டு எந்திக்கலையா. யோசித்து பாருங்களேன் என்ன இருக்கணும். இங்கே நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், இப்ப தேவைப்பட்டா கொஞ்சம் அவசியம் சொன்ன செய்யறோம், எந்திரிச்சு கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றோம். ஆனா 3 நாள் உட்கார்ந்த இடத்த விட்டு என்ன செய்யல, எந்திக்கல. காரணம் எங்க போகணும் தெரியல, வழியே தெரியல. உட்கார்ந்து விட்டு அங்கிட்ட அங்கிட்டு அவளுக்கு என்ன செய்யல, இருட்டு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. மனசு எவ்வளவு வேதனை இருக்கும். பசி, 3 நாள் பசி பட்டினி தான், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க நிலைமை என்ன இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க, எவ்வளவு வேதனை சந்திச்சிருப்பாங்கன்னு பாருங்க. ஆனா ஆண்டவர் கிருபையா நமக்கு என்ன செய்றாரு, நாள் சக்கரத்தை சுழல பண்ணுகிறார். ஆகவே இருள் போன்ற அந்த பாதைக்குள் போய்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இருளை கண்டு பயப்படாதங்க. இருள் நிரந்தரமானதல்ல. கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு செய்திருக்கிறாரு, பகலை வைத்திருக்கிறார். நீதிமனுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல செய்த இருக்குதா. கர்த்தரில் அன்பு கூர்ற ஜனங்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரிய பிரகாசம் போல செய்வாங்களா, இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய அழுகை, உங்கள் கண்ணீர், உங்களுடைய வேதனை எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் செய்வார், ஒரு முடிவை கண்டிப்பாக தருவார். உங்களுக்கு அடுத்த ஒரு வெளிச்சத்தை, ஒரு பகலை தந்து உங்களுடைய வாழ்க்கையை கலிகூற பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் ஹல்லேலூயா. அழகாக எலிகு சொல்ற வார்த்தை வாசிக்கிறோம், என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட. அதான் முக்கியமான வார்த்தை. பவுலும் சீலாவும் செஞ்சாங்களா, நடு ராத்திரில பாடி துதி செய்ய தொடங்கினாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்களுடைய இரவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அநேக அடிகள், வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டாங்க, மேலாம் காயம். யோசித்து பாருங்க, நமக்கு ஒரு சின்ன காயம்னா எவ்வளவு. அந்த கையில ஒரு சின்ன பிரச்சனை, இந்த ஒரு விரல்ல. ஒரு வீட்டுக்கு விசிட் போகும்போது படியில ஏறும்போது என்ன செய்யுது, சிலிப்பாய் கீழே போய் கையை ஊனிட்டேன். ஊனதுல இந்த கையில இந்த விரலுக்கு இந்த இது உள்ள ஒரு சின்ன சவுல பிரச்சனை, இன்னும் சரி வரல. ஒரு சின்ன பிரச்சனை தான். நான் சொல்ற வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் சந்திக்கலாம். ஆனா எல்லா பிரச்சனைக்கு நடுவுல, எல்லா போராட்டத்துக்கு நடுவுல, எல்லா சோதனைக்கு மத்தியில ஆண்டவரை பாடுவதை, துதிப்பதை, ஆராதிப்பதை செய்யாதங்க, விட்டு விடாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க, ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, நான் வேகமா போயிடுறேன், நேரம் முடிச்சிடுறேன். என்ன ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடட்டும். என் சங்கீதம் 84ஆம் சங்கீதத்தினுடைய 11வது வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். பிரைஸ் கார்டு. சங்கீதம் 84 அதனுடைய 11வது வசனம். தேவன் அருளுகிற காரியங்கள். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சூரியனாய் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். தேவன் எதை அருளுவார்? சொல்லுங்க, வாயை திறந்து கர்த்தர் சொல்லுங்க. கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். ஆமென் ஹல்லேலூயா. நமக்கு தேவை ஆண்டுடைய கிருபை. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் செய்த கிருபை கிடைத்தது. நான் சொல்றேன், பாதுகாக்கப்பட வேண்டுமானால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டுடைய கிருபை நமக்கு வேணும். ஆமென் ஹல்லேலூயா. பவுல் தன் பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான். ஆண்டவர் இந்த முள் என்னை விட்டு செய்யட்டும், நீங்கபடி உதவி செய்யும். ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்ற கிருபை குறித்து தியானிப்போமானால் அது உன்னதமான ஒன்று. நாம் தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி நிறுத்துவது இன்னைக்கு நாங்க நிக்கிறேன்னு சொன்ன கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என் திறமை அல்ல, தேவ கிருபை. அந்த கிருபை தான் செய்து இந்த இடத்துல நிக்க வச்சிருக்குது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இல்லைன்னா ஏதோ ஒரு கோயிலுக்கு பூசாரியா எங்க அப்பாவுடைய சந்ததியில் அப்படியே செஞ்சிருக்கணும். அவங்க சாமி ஆடினாங்க, அடுத்து இப்போ எங்கள் சித்தப்பா மாதிரி பையங்களாம் ஆடிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஆடிட்டு இருக்கணும், எங்கே இருந்திருக்கணும். ஆனால் ஆண்டவர் அவருடைய கிருபையினால் என்ன செஞ்சாரு? என் குடும்பத்தை சந்தித்தார், என்ன சந்தித்தார், ரட்சித்தார், அவருடைய பிள்ளையாக மாற்றினார், ஊழியக்காரன் ஆக்கினார். இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? அவருடைய பணியை செய்யக்கூடிய உன்னத கிருபையை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் ஹல்லேலூயா.
கிருபை. சொல்லுங்க கிருபை. தகுதி இல்லாத மனுஷனுக்கு, சொல்லுங்களேன், தகுதி இல்லாத மனுஷனுக்கு தேவன் தருகிற தகுதிக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா. கிருபைன்னு சொன்ன எப்படினாலும் வாழலாங்கிறதல்ல கிருபை. கிருபைன்னு சொன்ன பாவம் செய்யலாங்கிறதல்ல கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் என்னதான்? தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து நித்திய ஜீவனுக்காக நம்மை உருவாக்குனது கிருபை. ஆகவே தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். அவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையும் செய்வாரா? அருளுவார். உத்தமமாய் நடக்கிற ஜனங்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கிருபை அருளுவார், மகிமை அருளுவார், நன்மையை அருளுவார். சொல்லுங்க, கிருபை அருளுவார், மகிமை அருளுவார், நன்மை அருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. மூணு காரியம். ஆனா ஒரே இதை சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவரை தேடுகும் போது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் போது, ஆண்டவர் முதலாவது பார்த்தோம் என்ன செய்வார்? இருதயத்தினுடைய வேண்டுதலை நிறைவேற்ற அருள் செய்வார். இரண்டாவது, சந்ததியை காணும்படி என்ன செய்வார்? அருள் செய்வார். மூன்றாவது, இரவிலும் பாடுகள் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவரை பாடி ஆராதிக்கக்கூடிய கிருபை என்ன செய்வார்? தருவார். நான்காவதாக, கிருபையையும் மகிமையையும் நன்மையை என்ன செய்வார்? அருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை என்ன, மகிமை என்ன, நன்மை என்ன என்பதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் நமக்கு நேரம் அவ்வளவுதான். இதே ஓடி கூட கொஞ்சம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாங்க? 12 காலுக்கு தருவோம், 12:30க்கு என்ன செய்யணும்? 12 காலுக்கு முடிக்கணும்னு சொன்னாங்க. நான் வந்தது கொஞ்சம் லேட்டு. ஸ்தோத்திர தந்த நேரத்தில் சரியாக முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திர கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஸ்தோத்திர உதவி செய்வார். அந்த 10 நாளும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஜெபித்திருக்கிறீங்க. ஆண்டோட மன மகிழ்ச்சியா இருந்திருக்கிறீங்க. மன மகிழ்ச்சியோடு ஆண்டோடைய சமூகத்தில் முறுமுறுப்பு இல்லாம, எந்த விதமான புலம்பல் இல்லாம சந்தோஷம் அந்த 10 நாள் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து பாடி துதித்து ஆராதித்து ஆண்டுடைய வார்த்தை கேட்டு ஜெபிச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தபடினாலே உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நான் உனக்கு அருள் செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே முழங்கல் படிடுவோமா? அப்படியே முழங்கல் படிடுவோமா? ஹல்லேலூயா. நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் கையில கொடுத்துட்றேன். தொடர்ந்து அவங்க நடத்துவாங்க. எல்லாரும் அப்படியே முழங்கல் படுங்க பார்க்கலாம். வேகமாக 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 பையெல்லாம் பெற பார்க்கலாம். முழங்கல் போட்ட உடனே டபாரு முழங்கல் போட்டு கையை கூப்பி கண்ணு மூடிடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. Oh, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். எங்களுடைய பேசின வார்த்தைக்காக நன்றி சொல்லி கைகளை தட்டி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. ஓரபரபரப துரபலபலப ஷபலரதி யாதபலபலப. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும் அப்பா. உம்மிடத்தில் மனமகிழ்ச்சி இருக்க உதவி செய்யுங்கப்பா. இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வீராக. ஆண்டவரே, நீர் அருள் செய்கிற கர்த்தர் அல்லவா. உம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் உம்முடைய நன்மை கர்த்தரை வெளிப்படுத்துவீராக. ரபா கபரபா ஷகரத யரமன தூடிமி கபலபலபா ரிப்பா கரதூடிமி சந்தரபதி யானமா கபலர தூடிபிரபலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்டது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றே புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினோ மேலானது, மேலானது உம் பேரன்பு, உயிரினோ மேலானது.
நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார்னு சொன்னீங்களே. இந்த இடத்தில் அண்ணாலை போல ஆண்டவரே இப்படி பாதத்தில் வந்து யாபேசை போல ஜெபித்த ஒவ்வொருடைய ஜெபத்திலும் நீங்க அற்புதம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவர் அல்லவா ஆண்டவரே. ஸ்தோத்திர சந்ததியை காண உதவி செய்கிறவர் அல்லவா. இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்கிறவர் அல்லவா. கிருபையை, மகிமையை, நன்மையை அருள்கிற தேவன் அல்லவா. உம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிற ஒருவரை ஆகிலும் நீங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மறவாதபடி உம்முடைய பிள்ளைகளை நினைத்தொருள நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்களே. உங்க பிள்ளைகளுடைய காரியம் எதுவா இருந்தாலும் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அப்பாவை தேடுறேன், அப்பா எனக்கு உதவி செய்வாருன்னு சொல்லி உங்க சமூகத்தில் வந்திருக்காங்கப்பா. அவங்க எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறீங்க. அவங்க இறுதிய வேக்கத்தெல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. மன வேண்டுதல் அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. அருள் செய்யுங்க. ஒரு அர்ப்பணிப்பு இந்த நாளில் உண்டானதுக்காக நன்றி. உமக்காக எதெல்லாம் துச்சமாக நினைக்கணுமோ, உமக்காக எதெல்லாம் ஆண்டவரே விட்டு கொடுக்கணுமோ, எதெல்லாம் உமக்காக தூக்கி எறியணுமோ அதெல்லாம் எரிந்து உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவரே நீ செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி அப்பா. கிருபை உண்டாக நாங்கள் வேண்டுகிறோம். மகிமை உண்டாக நாங்கள் வேண்டுகிறோம். நன்மை உண்டாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படி கரத்தில் கொடுக்கிறோம். இந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியை இருப்பதை பார்க்கல 1000 மடங்காய் உயர்த்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆத்துமாக்களுக்கு தரிசனத்தை 5000 ஆத்துமாக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களே, அது ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவீராக. தரிசன கிராமங்களை கர்த்தர் சந்திப்பீராக. அவங்களுடைய வாஞ்சைகளை விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே கர்த்தர் அற்புதமாய் கிரியை செய்யும். உம்முடைய பிள்ளைகளை நினைத்து நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. நினைத்துள்ள தேவன் இருப்பதற்காக நன்றி. கர்த்தர் கிரியை செய்யும். தொடர்ந்து இருக்கும் ஜெபத்துக்கு பதில் தாரும். மீதான பகுதியை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.